ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க இருக்கும் நிலவரம் பத்தி சொல்லுங்க. இப்போ நாம டி நகர்ல ரங்கநாதன் தெரு சந்திப்பில் நின்றுட்டு இருக்கோம். அதாவது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நம்முடைய தமிழர்களின் பாரம்பரியமான கலாச்சாரமான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை இந்தியாவை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மாணவர்கள் துவக்கிய ஒரு அறவழியில் அவர்களுடைய போராட்டம் மிக வலிமையாக நடந்து வருகிறது. இந்த இளைஞர்களுடைய மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வணிகர் சங்கங்களுடைய அமைப்புகள் இன்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு நடத்தப்படும் என நேற்று அறிவித்தனர். அதாவது தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு அமைப்புகள் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கின்றன. ஒன்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடைய தலைவர் விக்ரமராஜா, அதேபோல் வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையன், அவங்க இரண்டு பேருமே தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இன்று நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி அவர்களுடைய அறிவிப்புப்படி இன்று கடையடைப்பு காலையிலேயே துவங்கி இருக்கிறது. நாம் இங்கு பார்த்தோம்னா நிறைய கடைகள், அது வழக்கமாக டி நகரில் அதிகாலையிலேயே கடைகள் எல்லாம் பல கடைகள் திறந்துவாங்க. ஆனால் இப்போ அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய சில ஊழியர்கள்ட்ட பேசணும். இன்று இப்போ காலையில் ரங்கநாதன் தெரு காலையில் வெறிச்சோடி இருக்கு. இதே போன்ற நிலைமை தான் இன்று மாலை வரையே இருக்கும். எந்த கடைகளும் திறக்கப்பட்டிருக்காது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. பெட்டி கடை துவங்கி துணி கடைகள் முதல் தங்க நகை கடைகள் வரை அனைத்து கடைகளும் இன்று மூடப்பட்டிருக்கும். மாநிலம் முழுவதும் ஏறக்குறைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்படும் அப்படின்னு தெரிகிறது. இதனால பொதுமக்களுக்கு நேற்றே இது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டதால் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை நேற்று வாங்கி வைத்து விட்டனர். இதனால் பெரிய அளவிற்கு ஒரு பாதிப்பு பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. ஏனெனில் அவர்கள் நேற்றே தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டனர் என்று கூறப்படுகிறது. இதுமாதிரி அனைத்து கடைகளும் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளும் வெற்றிகரமாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டு இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கரன், இப்ப வணிகர் சங்கங்களின் தலைவர்கள் எந்த பகுதியில் போராட்டம் மேற்கொள்றாங்க, அதை பத்தின தகவலை சொல்லுங்க. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா மற்றும் அந்த அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் வள்ளுவர் கோட்டத்தில் காலை 9 மணிக்கு அளவில் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதில் அந்த அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இந்த கடைகளை நடத்தக்கூடிய கடை உரிமையாளர்கள் அனைவரும் திரளான அளவில் ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல கூடுவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என பல ஆயிரக்கணக்கானோர் கரையாஞ்சாவடியில் உள்ள அந்த ஓஎம்ஆர் ரோடில் உள்ள அந்த இடத்தில் அவர்கள் எல்லாம் கூடி 10 மணி அளவில் 9லிருந்து 10 மணி அளவில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அனைவருமே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தமிழக அரசு உடனடியாக அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற முழக்கங்களை முன்வைத்து அவர்கள் இன்று மாநிலம் முழுவதும் கடையடைப்பு நடத்துகிறார்கள்.